எல்லோருக்கும் வணக்கம். பல்லவ குருகுலத்தின் சார்பாக கடலூரிலிருந்து திருமாவளவ கச்சிராயர். இன்றைக்கி அரசியல் பதிவு தான். இப்போ ஒரு நாளும் தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்குது. இப்போ 5 முனை போட்டி அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் சீமான் நிற்கும் தொகுதியில் நான் நிற்க மாட்டேன், என்னுடைய கேண்டிடேட் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது தமிழகத்திலே ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம். இப்போ தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆள்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. தமிழர்கள் ஆளணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அதை யூடியூப்பில் பார்க்குறோம். இப்போ தமிழர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒருமித்த தலைமை இல்லை. அவங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி நல்லா அழகாக காண ஊத்துறாங்க. இப்போ சீமான் ரொம்ப நாளாக தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருக்கிறாரு. திமுக குடும்ப அரசியல், தெலுங்கு அரசியல், இது எல்லாத்தையுமே அவர் பேசிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பணிகள், நான் முதல்வர் ஆனால் இதெல்லாம் செய்வோன்னு சொல்லக்குள்ள ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயங்கள். அது யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. தமிழகம் உலக அளவிலே சிறந்து விளங்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதே சமயம் அவர் தனிச்சு நிற்கிறத பற்றி எனக்கே தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா அரசியலில் எதிரிக்கு எதிரி நண்பன் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது பிரித்தாள சூழ்ச்சி. இப்போ தெலுங்கர்கள் அதை செய்கிறாங்க. தமிழர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்களை பிரித்து அடிக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ சீமான், வேல்முருகன் இவங்க 2 பேரும் இணைஞ்சாக்கா பெரிய மாற்றம் தமிழகத்தில் உருவாகும். ஏன்னா வடிகால் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க தமிழ் மக்கள். சீமானை நம்பி போகிறத விட இவரோட கூட்டணி சேர்ந்தாக்கா இவங்களுடைய பலம் பெருகிடும். அப்புறம் அடுத்தடுத்த தமிழ் அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்போ தொகுதி வாரியாக இந்த தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, இந்த தொகுதியில் நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சூழல் வந்துடும். ஸோ இது சிறப்பான ஒரு தருணம். இதை தமிழ் அமைப்புகள் முறையாக பயன்படுத்திக்கணும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், அபிநகித்தோ கபிநகி. ஹிந்தியில் ஒரு ப்ராவர்ப். இப்போது இல்லைன்னா எப்போதும் இல்லை. ஏன்னா தெலுங்கர்களுடைய ஆதிக்கம், தெலுங்கர்களுடைய அட்ராசிட்டி, கல்வியை தனியார் மயமாக்கி முட்டாள்களை உருவாக்குறது, சாராயத்தை கொடுத்து முட்டாள்களாக்குறது, ஏனாத்தை கொடுத்து கௌரவத்தை சிதைக்கிறது, அப்புறம் ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லி பெண்கள் அமைப்புகளை உசுப்பேற்றி விட்டு கற்புன்ற விஷயத்தையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இது எல்லாமே நம்மளுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாத்துக்கும் ஒவ்வாத விஷயங்கள், தமிழர்களுக்கு ஒவ்வாத விஷயங்கள். தமிழர்கள் ஒரு காலத்தில் ஆண்டோம். சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் காலத்தில். என்னைக்கு விஜயநகர சாம்ராஜ்யம் வந்துச்சோ அதுக்கு பிறகு நம்ம ஆட்சியில் இல்லை. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர்கள் தான். கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, விஜயநகர சாம்ராஜ்யம் சரி. ஆனால் அந்த பறைய சமுதாயம் அவங்க பின்னால் போகிறது தான் ஜீர்ணிக்க முடியல. அதுக்கும் பாருங்கள், திருமாவளவன் ஒரு பறையன்னு தெரிஞ்சு, தெலுங்கு, அவங்க அப்பா சக்கிலி, அவங்க அம்மா பறிச்சு, அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் விசிக பறைய சமுதாயத்தினுடைய தலைவராக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவரும் களமாடிக்கிட்டு வர்றார். அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ அவருக்கு தன்மானத்துக்கோ இழப்பு ஏற்பட்டாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுற ஸ்டேஜில் இல்லை. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது இப்போ இருக்கிற பறைய சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாயிருக்கு. தெலுங்கு பறையர்கள், தமிழ் பறையர்கள் அப்படின்றது வரும், வந்து தான் ஆகணும். ஏன்னா உண்மையை ரொம்ப காலத்துக்கு மறைக்க முடியாது. அப்போ அந்த ரீதியில் எல்லா அமைப்புகளும், தமிழ் அமைப்புகள் எல்லாருமே ஒன்று சேர தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரூட்டு தான் இப்போ வேல்முருகன் எடுத்த முடிவு.
ரொம்ப சிறப்பான முடிவு. இதை வந்து சீமான் எப்படி பயன்படுத்திக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதையும் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் நிற்பேன், நானே நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெடிகுலஸ், வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்க போனால் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கலன்னு சொன்னால் இது திமுகவுடைய பி டீம்ன்றது ப்ரூஃப் ஆகிடும். எதிரிக்கு எதிரி நண்பன். இப்போ தெலுங்கர்களுக்கு எதிராக ஒரு ஃபார்மேஷன் வருது, அதில் சீமானும் முன்னிலையில் இருக்கிறாரு. இப்போ வேல்முருகனும் அதை மையப்படுத்துகிறாரு. இன்னும் நிறையா திமுகவில் நடந்த ஊழல்களை தெளிவாக இன்னும் நிறைய மக்கள் மத்தியில் சொல்லுவார். நாளுக்கு நாள் அவருக்கு வந்து ஆதரவு பெருகும். இந்த 2 பேரும் சேர்ந்தாக்கா நிறைய இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நிறைய தமிழ் அமைப்புகள், இப்போ நான்லாம் தமிழக வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர். இப்போ சங்கத்து மூலிமா என்னுடைய ஆதரவை நான் தெரிவிக்கிறேன். இவங்க 2 பேரும் சேரும் பட்சத்தில் இது மாதிரி வந்து முதலியார் அமைப்புகள், நாடார் அமைப்புகள், மீனவ அமைப்புகள், இன்னும் அமைப்புகள், ஜாதி ரீதியாக அமைப்புகள் இருக்குது. அவங்க எல்லாமே ஆதரவு கொடுப்பாங்க. எப்படியாவது இந்த மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லது. அதாவது நல்லாட்சி கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சி. ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு இனம் கொடுக்குறது. இனம் வாங்குறவன் கௌரவத்தை பற்றி பேச முடியுமா? காலையில் இருந்த உடனே தட்டை எடுத்து கொடுத்து அனுப்புகிறான் முன்னாடி, ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டு வரணும். அந்த ஓசி சாப்பாடை சாப்பிட்டு இவன் நாளைக்கு பெரிய ஆளாக வரான், நாளைக்கு ஒரு அதிகாரியாக வரான்னா அவனுக்கு எந்த இது இருக்குது? லஞ்சமும் ஒன்று தான், சம்பளமும் ஒன்று தான். கௌரவன்ற வார்த்தையை மெல்ல மெல்ல சிதைச்சிட்டாங்க. மீண்டும் நாம் அந்த கௌரவத்தை எடுக்கணும். ஜாதியெல்லாம் அழிக்க முடியாது, மதத்தையும் அழிக்க முடியாது. அவங்கவுங்க மதம் மூலியமாக அவங்க மதம் தான் சிறந்தது. இப்போ முஸ்லீம்கள் வர அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் மதத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அது பிரகாரம் தான் நாங்கள் நடப்போம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் எங்கள் மத தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நாங்கள் பிரகடனப்படுத்துவோம், நாங்கள் வழிமுறைப்படுத்துவோம். அப்போ இந்துக்கள் அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கணும் இல்லையா? இந்து மதம். இந்து மதன்றதை விட தமிழர்கள் தான் உலகத்தை ஆண்டுக்கிறாங்க. தமிழர்களுடைய வரலாறு நீங்கள் தோண்டி எடுக்க உலகத்தையும் ஆண்டவன் தமிழன். எல்லா கலைகளையும் 64 கலைகளையும் முழுமையாக தெரிஞ்சவன் தமிழன். குடு விட்டு குடு பாய்தலேருந்து மருத்துவத்திலேருந்து வனசாஸ்திரம் வரைக்கும் கரைச்சி குடித்தவங்க. இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் மற்ற விஷயங்கள் நடக்குது. இப்போ நம்ம பேசுகிறோன்னு சொன்னாலே கிரகங்களுடைய தாக்கம் தான், ஒருங்கிணைப்பு தான். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க, அதுதான் உண்மை. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை முறையை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் 4 நிலை தான். பிரம்மச்சரியன்றது படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகுது. கிரகஸ்தன்றது குடும்பம் நடத்தி பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்து வாழற வாழ்க்கை கிரகஸ்தம். வானப்பிரஸ்தன்றது பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பிள்ளைங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நாம் பட்டும் படாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுதான் வானப்பிரஸ்தம். தாமரை இலையும் தண்ணி மாதிரி, புளியம்பழமும் ஓடு மாதிரி, விளாம்பழமும் ஓடு மாதிரின்னு உதாரணம் சொல்லுவாங்க. பட்டும் படாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும். அதற்கு பிறகு சந்நியாசம். இந்த 3 நிலைகளை தெரியாமலோ மனசாலோ வாக்காலோ சில தவறுகள் செய்திருக்கலாம். அதுக்காக வந்து கோயில் குளம்னு போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நாம் உயிர் உடலை விட்டு பிரியக்குள்ள எது மேலேயும் பற்றுதல் இல்லாத போகணும். அதுதான் முக்தி நிலை. எனவே இந்த ஒரு நிகழ்வை எல்லாம் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சீமானுடைய பதிலை நான் அவளை எதிர்பார்க்குறேன். என்ன சொல்லுவார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா காலம் இருக்குது, இன்னும் 10-15 நாள் இருக்குது எலெக்ஷன். அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஓகே, தேங்க்யூ.